ஓகே, மறுபடியுமாக உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில் கடவுளோடுங்கிற அந்த ஜெபத்திற்கு வரவேற்கிறேன். நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பிறகு நம்ம தொடர்ந்து யோசேப்பு குறித்து பார்த்து வந்தோம் இல்லையா? யோசேப்பை எப்படி தேவன் ஒரு ஆளுகை செய்கிற அதிபதியாக உயர்த்தும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுகிறார். அதற்காக யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடே கூட என்ன செய்கிறார்? வாழ்கிறார். அந்த திட்டம் நிறைவேறியது இல்லையா? ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வ மனிதர் அவர். ஆனால் பாருங்க, யோசேப்பு மட்டுமல்ல, நம்ம எல்லாரையுமே அவர் ஆளுகை செய்யும்படி தான் அழைத்திருக்கிறார். ஆளுகை செய்யும்படி தான் ஆதியிலே உண்டாக்குனது நோக்கமே அதுதான். இப்போ நம்ம பாடினது போல ஒரு புது வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார், ஒரு புது துவக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். மறுபடி பிறந்தது எதற்காக? இயேசு ஏற்றுக்கொண்டது எதற்காக? ஆளுகை செய்யும்படியாகத்தான். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. சிருஷ்டித்த போது அப்படிதான் சொல்கிறார் இல்லையா? இந்த பூமியில் உள்ள சகலத்தின் மீதும் ஆளுகையை கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்யாத இருக்க போது அவன் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆளுகையை உடையவனாய் இருந்தானோ அப்படிப்பட்ட ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வாழ்ந்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட ஆளுகை உடையவராய் வாழ்ந்தார். அவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, வரி பணம் செலுத்த வேண்டியது இருக்குது. அப்போ கேட்குறாங்க. மத்தேயு 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு? இவருக்கு வரி பணம் செலுத்த வேண்டிய பணத்தை கொண்டு வரும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிடுறாரு. ஒரு மீன் வருது. பேதுருட்ட சொல்கிறாரு, நீ போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீனுடைய வாயில் உனக்கும் எனக்கும் வரி செலுத்த வேண்டியதுக்கான பணம் இருக்கும், போய் உனக்கு எனக்கும் வரி கட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாரு. எப்பேற்பட்ட ஒரு ஆளுகை பாருங்க. எதை பற்றின ஒரு கவலையும் இல்லாத ஒரு சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், வெற்றிகரமாய் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதராக இயேசு பூமியில் வாழ்ந்து காண்பிக்கிறார். பாருங்க, அவர் அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி எப்போதுமே வெற்றி சிறக்கிறவர் தான், தேவகுமாரன் அவர். ஆனால் வாழ்ந்து காட்டுறார். எதற்காக? இப்படித்தான் உன்னை உண்டாக்குனேன், இப்படித்தான் நீ வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவரை என்ன செய்யவில்லை? அசைக்கவில்லை. அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடவில்லை. எல்லா சூழ்நிலையும் அவர் கீழ்ப்படுத்துகிறார். இன்னொரு முறை பார்க்குறோம், திரளான ஜனங்கள் அவர் பின் சென்று அவருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடியிருக்கிறாங்க வனாந்தரத்தில். எல்லாருக்கும் போதிக்கிறார். முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை அவர் உண்டாகுது. எல்லோரும் சாப்பிட்ணும். இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். என்ன பண்ணுறது? சீசர்கள்லாம் புலம்புறாங்க, எப்படி அவங்கள அனுப்பிச்சி விட்டுறலான்றாங்க. ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையை ஆளுகிறார். என்ன பண்ணுறாரு? 5 அப்பம் 2 மீனை வச்சு அதை பெருக செய்து 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு உணவளிக்கிறார். அந்த சூழ்நிலையை தன்னை ஆளும்படி விட்டு விடாமல் இவர் சூழ்நிலையை என்ன செய்கிறார்? ஆளுகிறார். அவங்க சீசர் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்தில் எல்லாரும் படகுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சூறாவளி காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவ்வளோதான், வாழ்க்கையை முடிஞ்சதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் எல்லாரும் பயந்து சீசர்களை அச்சுறுத்துக்கிற அந்த சூழ்நிலையை இயேசு என்ன செய்கிறார்?
அடக்கி ஆளுகிறார். அப்படி ஆளும்போது நான் மட்டும்தான் இதை செய்ய முடியும், நீங்கள் இதை செய்ய முடியாது அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. இவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் தேவன் என்பது மட்டும் வெளிப்படலை, மனிதனாகிய நீ என்னை சார்ந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட ஆளுகையை செய்ய முடியும் என்பதையும் அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, மரணத்தின் மீதும் அவருக்கு ஆளுகை இருந்தது. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அவரும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் இல்லையா? சரி, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். நிறைய அற்புதங்கள் வேதத்தில் இருக்கிறது, ஏகப்பட்ட காரியங்களை அவர் செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில சூழ்நிலைகளை அவர் அடக்கி ஆண்டதை குறித்து உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தினேன். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையும் அடக்கி ஆண்டார் இல்லையா? எந்த சூழ்நிலையும் அவரை ஆளும்படி விட்டு விடாமல் எல்லா சூழ்நிலையும் அவரை அடக்கி ஆண்டார் இல்லையா? அந்த இயேசு, கொலோசியர் 1:27 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ மகிமையின் நம்பிக்கையாக அந்த கிறிஸ்துவானவர், அந்த இயேசு கிறிஸ்து இப்போ நமக்குள்ள என்ன செய்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அடக்கி ஆண்டவர். அப்போ இப்படி சொல்லும்போது பாருங்கள், இந்த மாதிரியான சத்தியங்கள் எல்லாம் பிரசங்கிக்கும் போது பொதுவாக மக்களுக்குள்ளே எழும்புகிற கேள்வி, ஆரம்பத்தில் எனக்குள்ளேயும் கூட எழும்பி இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இதை ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாங்க, ஏங்க காற்று கடலை அடக்கி ஆள்றது, மீன் வாயில் பணம் வர்றது, பெரிய பெரிய காரியங்கள் அடக்கி ஆள்றதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் அடக்கி ஆள்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இப்போ முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, அதை அடக்கி ஆள முடியலையே, அது என்னையெல்லாம் அடக்கி ஆளுது, என்னால் அதை மேற்கொள்ள முடியலையே, ஜெயிக்க முடியலையே, அதை ஆளுகை செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லுகிற நிலையில் தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம்? இந்த விஷயத்தை என்னால் மேற்கொள்ள முடியலையே, இதனால் நான் நிறைய விதங்களில் பாதிக்கப்படுறேன், வேலை செய்ய முடியல, என் குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியல, பிள்ளைகளோட பழக முடியல, இப்படிப்பட்ட ரீதியில் இருக்குதா, இந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்விதான் அநேக மக்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ இந்த பண விஷயத்தில், என்னுடைய இந்த வலி வேதனையின் விஷயத்தில் ஒரு ஆளுகை செலுத்துறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பூமியின் மீதே உங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறதுனால, அப்போ வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள், இந்த பூமியில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க, அந்த பூமியின் மீதே உங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆளுகை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது இந்த சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் குறைபாடு, சின்ன சின்ன பண பிரச்சனை, வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சச்சரவுகள், இதெல்லாம் நீக்கி மேற்கொண்டு வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் பூமியின் ஆளுகையே கொடுத்துட்டு பரவாயில்லப்பா நீ இந்த கால் வலியோட முதுகு வலியோடு அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு விட்டுருவாரா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதற்குத்தான் நம்மளை வச்சுருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது, கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி நினச்சிடுறோம். நிறைய பேர் அப்படிப்பட்ட எண்ணங்களில் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல. உங்களை செழிக்க வைக்கிறதுக்கும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கும், நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கும், நீங்கள் எல்லா விதத்துலேயும் நன்றாக இருக்கிறதுக்கும் தேவையான எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதன் மூலமாக? ரட்சிப்பின் மூலமாக, புது சிருஷ்டியாக நீங்கள் ஆக்கப்பட்டதன் மூலமாக, தேவனோடு இணைக்கப்பட்டதன் மூலமாக எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை? நம்ம யோசேப்பின் காரியத்தை சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ யோசேப்பு மாதிரி ஒரு அதிபதியாக ஆளணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, இந்த காரியத்தை சூழ்நிலையை மாற்றணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. எல்லாம் உண்மைதான், நல்ல விஷயந்தான். அந்த ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதும் உண்மைதான். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் வாசித்தோம் இல்லையா? மறுபடியும் அந்த வசனத்துக்கு வாங்க. யோசேப்பு மாதிரி ஆளணும், இல்லை வாழ்க்கையின் காரியங்கள் ஆளணும்னு விரும்புகிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே தேவன் ஆளுகையை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு கவனிங்க. பின்பு தேவன்,
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, அவர் உண்டாக்குற விதம் என்ன, எப்படி இருக்குது? அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அவருடைய சாயல்னு சொல்லும்போது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே மனிதனை உண்டாக்குகிறார். அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதே விதமாக செயல்படும்படியாக மனிதனை உண்டாக்குகிறார். விசுவாசத்தில் செயல்படும்படியாக, தைரியத்தில் செயல்படும்படியாக உண்டாக்குகிறார். பாவம் செய்தபோது பாருங்க, அந்த சாயல்ல ஒரு சீர்கேடு உண்டாகிவிட்டது. அதில் ஒரு குழப்பம் உண்டாயிருச்சு. அது கரப்ட் ஆயிடுச்சு. அது சீர்கெட்டு போயிடுச்சு. இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இயேசு தேவை. இயேசு இல்லாமல் அதை சரி பண்ண முடியாது. தேவனோடு அந்த இணைய முடியாது. ஏன்னா தேவனோடு இணையலைன்னா மறுபடியும் சாயல் சரியாக வாய்ப்பு இல்லை. முழுவதுமாய் நம்முடைய மனது கரப்ட் ஆகி போய் கெட்டு போய் எல்லா விதத்திலும் கெட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறது? அதுக்கு தான் தேவனோடு இணைந்து இருக்கிறோம். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு உடனே அப்போ நான் தான் இயேசு ஏற்றுக்கிட்டேனே, சர்ச்சுக்கு போகிறேனே, தேவனோடு தான் இணைஞ்சிட்டேனே, ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இல்லையா? பாருங்கள், மற்ற மதங்கள்லையும் பாருங்கள், யூத மதத்துலேயும் இந்த பைபிள் இருந்துச்சு, பழைய ஏற்பாடு இருந்துச்சு இல்லையா? யூத மதத்தில் இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த பைபிள் இருந்துச்சு. இவங்கெல்லாம் டெய்லி பைபிள் படித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க, தசமபாவம் கொடுத்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் கடவுளோட ஒரு தொடர்பு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு மதத்தில் வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாத யோசேப்பு பாருங்க, அற்புதமாய் வாழ்ந்தார். கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். பைபிளே இல்லை, ஆனால் கர்த்தரோடு வாழ்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. யோசேப்பை குறித்து நான் ரொம்ப வியந்து நிறைய விஷயத்தில் போகிறேன். அவருக்கு ஏதோ விஷயம் புரிஞ்சிருச்சு. கர்த்தரோடு எப்படி இருக்கணும், எப்படி பழகணுன்றது நல்லா புரிஞ்சிருச்சு. தன்னுடைய இருதயத்தை நல்லா வச்சுக்கணும்னு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளை புது சிருஷ்டியாக உள்ளத்தில் மாற்றிட்டாரு. ஆனால் நாம் அதை கவனிக்காமல் நம்முடைய மனதில் இருந்தே செயல்பட்டுருக்குறோம். இதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உள்ளத்தில் ஒரு புது வாழ்வு, நமக்கு புதிய ஜீவன் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி மனிதன், இந்த ஆவி மனிதன் புதிய ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான். அதில் எந்த குறைவும் இல்லை. அந்த தேவனுடைய சாயல் மீட்டு திருப்பப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்போ என்னன்னா, அந்த ஆவி மனிதனை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஆவி மனிதனை போல புதுசாக ஆக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க, புது சிருஷ்டியா. அந்த ஆவி மனிதனை போல நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் இந்த பிரசங்கம், அதுக்கு தான் தினமும் நம்ம பழக வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். நேரத்தை தேவனோடு, அவருடைய வார்த்தையோடு தனிப்பட்ட விதத்தில் செலவழிக்க வேண்டும். இன்னும் கேட்டால் இப்போ இருக்கிற இதில் சொல்லுவேன் நான், டெக்னாலஜி, மொபைல் எதுவுமே இல்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தேவனோடு தனியாக உட்காந்து பேசணும். நான் நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம கூடயே நம்ம தனியாக உட்காந்து பேசுறது இல்லை. தனியாக உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் கூடயே பேசியிருக்கீங்களா? தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு அப்படின்னு தன்னை பார்த்தே பேசுகிறான். ஏன்னா அந்த ஆத்துமா என்ன பண்ணுது, அங்கே எங்கே நான் அப்படியே அலசடைஞ்சிட்டு இருக்குது. ஈஸியாக சொல்கிறேன், இப்போ உட்காந்து இப்போ இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உண்மையிலே முழு கவனத்தோடு தான் இந்த ப்ரேயரில் இருக்கிறீங்களா? இல்லை, வேலைக்கு போகணும், அடுத்தால ஏதோ செய்யணும், பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி ஏதோ ஒன்று கேட்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய கவனம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கவனம் முழுவதுமாக இங்கேயே இருக்குதா? என்ன சொல்கிறான்னு கவனிப்போன்றதில் இருக்குதா? இல்லை, அந்த வேலை இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அதில் அங்கே போகணும்,
ப்ரேயர் சீக்கிரம் முடிச்சுட்டு வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் கவனம் இல்லாத நிலை. நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஈவன் நிறைய பேர் பாருங்கள், சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறவங்க கூட சர்ச்சுக்கு போய் உட்காந்துட்டு எப்போ முடியும், அடுத்த அதை பண்ணணும், இதை பண்ணணும், வீட்டுக்கு போகணும், அதை செய்யணும், சமைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையோட தான் சபையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. நிறைய நேரத்தில் தனியாக கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு மொபைல் இல்லாமல் உட்கார முடியாது, டிவி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. இதெல்லாம் நம்முடைய கவன சிதறல். நம்முடைய மைண்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸாக இருக்கிறது இல்லைனா வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுது இல்லையா. அதை யாருமே பொதுவாக பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம முழு மனதோட சாப்பிட்றது கூட கிடையாது. சாப்பிடும்போது வேலையை பற்றி யோசிக்கிறோம், வேலை பார்க்கும்போது சாப்பிட்றத பற்றி யோசிக்கிறோம், ப்ரேயர் பண்ணும்போது வேலைக்கு போகணுன்னு யோசிக்கிறோம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ ப்ரேயர் பண்ணலையான்னு யோசிக்கிறோம் இல்லையா. இப்படி ஒரு ஃபோக்கஸ், கவனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. அப்படி பழகிட்டோம். ஆனால் பாருங்கள், இப்போ புதிதான விதத்தில் நாம் பழக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சொல்கிறாரு எபேசியர் 4:22-23, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன் உள்ள இருக்கிறான் பாருங்க, அந்த ஆவி மனிதனுக்கு ஏற்ற விதத்தில் மனது மாற வேண்டும். அப்போ தான் வாழ்க்கை மாறும், இல்லைன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. அந்த ஆளுகை செலுத்துறதும் வாய்ப்பு இல்லை. ஏன் ஆளுகை செலுத்த முடியல? வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆளுகை இல்லை, செலுத்த முடியாத நிலையில் தவிக்கிறோம்னா காரணம் இதுதான். அந்த ஆவி மனிதனை கவனிக்கிறதில்ல. அதை போல் நம்முடைய மனதை என்ன செய்யலை, மாற்றலை. அப்படி மாற்றாமல் இருக்கிறது காரணம் என்ன? ஒரு விஷயத்தில் நமக்கு கவனம், ஃபோக்கஸ் ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை. ப்ரெசண்ட்லேயே நம்ம வாழ்கிறது இல்லை. எங்கே இருந்தாலும் சரி வேறு எதையாக தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி பழகிட்டோம் பாருங்கள். எனக்கும் அப்படி இருக்குது, எல்லாருக்குமே அப்படிப்பட்ட பழக்கம்தான் இருக்குது. அதை தான் மாற்ற வேண்டும், அதெல்லாம் நாம் வளர வேண்டும். இதில் வளர வளர தான் இந்த ஆளுகை சாத்தியமாகிறது. ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கிறேன். நான் இதை சொல்லி கொடுக்குறதுனால நானும் எப்போதும் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் கவனத்தோடு இருக்கிறேன், அப்படி கிடையாது. நிறைய நேரங்களில் நானும் கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், எனக்கே அது தெரியும். ஆனால் இதெல்லாம் நான் பழகிருக்கிறேன். இவன் பாருங்கள், சாப்பிட்றது கூட சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, அதன்படி பழகுறேன். கஷ்டமாக இருக்குது அது ஸ்டார்ட் பண்ணும்போது. வேதாசனத்தில் வசனத்தை தியானிக்கணும், வாயில் முணுமுணுக்கணும், மட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. யோசுவா 1, சங்கீதம் 2:1 அதே மாதிரி தான் சாப்பாடையும் மென்று சாப்பிட்ணும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், கஷ்டமாக இருக்கும், ஆனால் பண்ணணும். அப்படின்னா தான் அதனுடைய ஜீவன் சத்து எல்லாம் நம்ம சரீரத்தில் போகும். அதே போல் நம்முடைய கவனம் கரெக்டாக இருக்கும்போது தான் நம்முடைய மனது மாறும். அப்படி அந்த கவனத்தை மாற்ற கவனத்தில் ஒரு நல்ல ஃபோக்கஸ் ஆகும்போது, ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நம்முடைய மனது அந்த ஆவிக்கேற்ற விதத்தில் பழக ஆரம்பிக்கிறது. ஆவியில் இருக்கிற அந்த சாயல், அந்த செயல்படுகிற அந்த விசுவாசம், அன்பு, அந்த சக்தி எல்லாம் ஆத்மாவின் மூலமாக சரீரத்திலும் பாய்கிறது. அதான் சொல்றார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்றார் இல்லையா. அந்த ஜீவ ஊற்று புறப்படும் போது தான் ஆத்மா மாறுகிறது, சரீரத்தில் சுகமே உண்டாகிறது. அந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமான்றார் இல்லையா. ஆரோக்கியம் உண்டாகிறதுல அந்த ப்ராசஸ் தான், டக்குன்னு நடக்கிறது இல்லை. ஈவன்தோ சில நேரம் அற்புதத்தில் சில சுகத்தை, இயேசு நாமத்தில் சுகமாகனு சுகத்தை பெற்றா கூட தொடர்ந்து அதை தக்க வைத்து கொள்ளாததுக்கு காரணம் இதுதான், கவனம் இல்லை. எதுலேயுமே கவனம் இல்லை பாருங்க. நீங்கள் ஏன் சாப்பாடு விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா, சாப்பாட்டில் கூட கவனமாக சாப்பிட்லன்னா சாப்பாட்டில் உள்ள காரியங்கள் உள்ளே போய் சரியான விதத்தில் வேலை செஞ்சு அது ஜீவனாக சத்தாக மாறாது. இன்னும் கேட்டால் அது பெரிய பாதிப்பு உண்டாக்குகிற காரியமாக மாறிவிடும். இதுதான் பிரச்சனை. ஆகவே
நான் சொல்லுகிறேன், உங்கள் எல்லாரையும் தேவன் ஆளுகை செய்யும்படியாக இந்த பூமியின் மீதே ஆளுகையை கொடுத்துருக்கிறார். அதுதான் தேவனுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் இதுக்கு பிரதானமாக அவருக்கு முதல்ல கொடுத்தது என்ன? அவருடைய சாயல். எதற்கு அந்த சாயலை கொடுத்தாரு? அவரோடு இணைஞ்சிருக்கணும். அவரை விட்டுட்டு அப்புறம் எங்கே போய் ஆளுகை செய்கிறது? பாருங்க, அவரோடு இருக்கும்போது பூமியில் சிலர் வந்து முதுகுவலி மாறினா போதும், இந்த தலைவலி மாறினா போதும், இந்த கால்வலி மாறினா போதும், இது சரியானா போதும். அவர் கூட இணைஞ்சிட்டா அவர்கிட்ட தலைவலி இல்லை, கால்வலி இல்லை, எந்த வலியும் இல்லை. அந்த ஜீவனை நம்ம ஆவி மனிதனுக்கு புது சிருஷ்டியாக்கி கொடுத்துருக்கிறாரு. அங்கேருந்து எல்லாம் பரவி பாய்ந்து சரீரம் எல்லாம் நல்லா ஆகுது. ஈஸியான வழியை வச்சுருக்கிறாரு. ஆனால் மனிதனுக்கு எப்போதுமே ஈஸியான வழி பிடிக்கிறது இல்லை. மதங்கள் ஈஸியான வழிக்கு நடத்துறதில்ல. அதனால தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஐயா சொன்னார், இந்த ஐயா சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். பாருங்க, அதெல்லாம் வருகிற நாட்களில் சொல்லிக் கொடுக்குறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நம்ம நினைக்கிற அர்த்தம் இல்லை, அது வேறு அர்த்தம் இருக்குது. அப்படின்லாம் தான் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது நாம் நிச்சயமாக ஆளுகை செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆளுகை செய்யும்படியாகத்தான் நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுகை உடையவர்கள். ஏற்கனவே இதை புரிந்து கொள்ள நிச்சயமாக ஆளுகை செய்வீர்கள். வேறு மனிதனாய் இந்த பூமியிலே வாழுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆளுகையை நான் அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எப்பேற்பட்ட ஆளுகையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்கேற்ற உம்முடைய சாயலிலும் உம்முடைய ரூபத்திலும் எங்களை படைத்து ஆண்டவரே, பாவத்தில் வீழ்ந்த போதும் புது சிருஷ்டியாக்கி இருக்கிறீர். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதர்களாக எங்களை மாற்றியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதுசாக மாற்றிட்டீங்க. என்னுடைய இதில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும். நீர் கொடுத்த அந்த ஆளுகையை அனுபவிக்க உதவி செய்வீராக. முழு கவனத்தோடு என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று சொல்லிடுறேன். அந்த கவனம் வரட்டும். நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றிலும் கவனத்தோடு செய்ய உதவி செய்யுங்க. வேலையில், குடும்பத்தில், தங்களுடைய எல்லா காரியங்களிலும் கவனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கவனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் ஆளுகை செய்ய முன்குறிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ பிரதர். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.